Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்க போகுது இல்லையா? இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம். எப்பவுமே ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 தடவை சூரிய கிரகணம், அதே மாதிரி 2 ல இருந்து 3 தடவை சந்திர கிரகணம் வந்து நடக்கும். இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரெக்னன்ட்டா இருக்கவங்க சாப்பிடவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கூட சொல்லிருக்காங்க, இந்த டே ஃபுல்லா நான் சாப்பிடாம இருக்க போறேன், எனக்கு சூரிய கிரகணம்னால நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. சாப்பிடலாம், நீங்கள் வந்து தப்பு இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, இந்த சூரிய கிரகணத்தப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து நிலா வந்து மறைக்கும், அதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, நமக்கு இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஷியாவில் இந்த கிரகணம் வந்து நடக்குது, ஆனால் நமக்கு இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாட்டினா கூட கிரகணம் நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அந்த நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்காக, நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் வந்து இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:20க்கு ஆரம்பித்து ஈவினிங் மாலை 6:13க்கு வந்து முடியுது. ஸோ 2:30 கிட்டத்தட்ட 2:20லேருந்து 6:13, 2:15 to 6:15 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பகலில் மத்தியான நேரத்தில் தான் நடக்குது. ஆல்ரெடி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கிரகணத்தப்போ இந்த டைமில் முடிஞ்ச அளவு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெளியே போகாதீங்க. ரொம்ப முக்கியமானது, தவிர்க்க முடியாதது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும் போங்க. மற்றபடி நார்மலாக வேறு எங்கேயாவது கடைக்கு போகிறதோ கோயிலுக்கு போகிறதோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக நீங்கள் போவீங்கள்ல, அதெல்லாம் அந்த டைமில் அந்த 4 hours வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். காலையிலலாம் போய்க்கலாம், அந்த டே ஃபுல்லாமே நீங்கள் போகக்கூடாதுன்னு கிடையாது, மார்னிங் போய்க்கலாம். பட் அந்த ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு மணி 2 மணிக்கு மேலே நீங்கள் போகிறத ஈவினிங் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை போக முடியும், போகிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நேராக அங்கே போயிட்டு ஆட்டோ இல்லை கார் பஸ் இந்த மாதிரி போயிட்டு டக்குன்னு வர பாருங்கள். வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப நேரம் தொடர்ந்து இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நிறைய தண்ணி குடிங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தண்ணி நார்மலாகவே நிறைய குடிக்கணும். ஸோ ஆல்ரெடி வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்காதீங்க, தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அதே மாதிரி இந்த டைமில் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது, தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், இந்த கிரகணங்கள் அப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒத்துக்காது, ஃபுட் பாய்சன் ஆகும், வாமிட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரகணத்தோடு ரிலேட் ஆகிருக்கா அப்படின்றது நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாக உண்மை இல்லாட்டியும் கூட, இந்த கிரகணங்கள் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு ஏன் பாய்சன் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஜீரண சக்தி வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த டைமில் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒத்துக்காமல் நமக்கு டைஜஷன் ஆகாமல் வாமிட் வரும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நான் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டைமில் நான் தெரியாமல் சாப்பிட்டேன், வாமிட் ஆயிடுச்சு, கிரகணம்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது ஃபுட் பாய்சன் கிடையாது, உங்களுக்கு ஜீரணம் அந்த டைமில் சரியாக ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவு அன்னைக்கு வந்து நான்வெஜ் நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் தயிர் சாதமோ இல்லை பருப்பு சாதம், ஒரு வெஜ்ஜு சாப்பாடு, கொஞ்சம் மைல்டாக ஆயில் சேர்க்காத பொரிக்காத ஃபுட்டு, பழங்கள், பால், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மைல்டாக லைட்டான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கிரகணத்தப்போ வேறு இதை நினச்சிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் 4 hours இருக்காதீங்க. தண்ணி நல்லா குடிங்க, சாப்பிடுங்க. அதே மாதிரி தூங்கலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். தாராளமாக தூங்கலாம், தூங்குறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களோ அதெல்லாமே பண்ணலாம். வெளியே மட்டும் ரொம்ப லாங்காக போகாதீங்க, வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த செக்கப் போகலாமா, அன்றைக்கி பேபி டெலிவரி ஆகலாமான்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் செக்கப்புக்கு போகலாம். பேபி அன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது.